தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் காங்கிரஸ் திமுக இடையே இன்று தொகுதி ஒப்பந்தமாக உள்ளதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் செம்பரத்தி வழங்க கேட்கலாம். செம்பரத்தி, இது தொடர்பான விரிவான விவரங்கள் என்ன, பகிர்ந்துக்குங்க. அரசி, திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள அந்த 10 தொகுதிகளுடைய எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து கையெழுத்தாக இன்று வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணியில் 39 தொகுதி, தமிழகத்தை பொறுத்தளவிலேயே 39 தொகுதியில் திமுக 21 தொகுதிகளிலும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு அங்கங்கே பங்குகளாக பிரித்து கொடுத்து அதில் காங்கிரசிற்கு 9 தொகுதியும், காங்கிரசிற்கு தமிழகத்தில் 9, புதுச்சேரியில் 1 என்று மொத்தம் 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 10 தொகுதிகள் என்னென்ன என்பது குறித்து எந்த விவரமும் இதுவரை வெளியாகவில்லை. குறிப்பாக அகில இந்திய அளவில் தேசிய கூட்டணிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் இங்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி 10 தொகுதிகள் என பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 9 தொகுதிகளில், புதுச்சேரியில் 1 தொகுதி என 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள எந்தெந்த தொகுதிகள் என இறுதி முடிவு எடுப்பதற்காக இன்று காங்கிரஸ் தேர்தல் குழுவினர் திமுக தேர்தல் குழுவினரை சந்திக்க இருக்கிறார்கள். மதியம் 12:30 மணிக்கு மேலாக திமுக மற்றும் காங்கிரஸ் தேர்தல் குழுவினர் அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து இறுதி முடிவு எடுக்க இருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக திமுக மற்றும் அதிமுகவிடையே ஒரு சந்திப்பு நடைபெற இருக்கிறது. அவர்களுக்கு பிறகாக திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கான நேரம் நெருங்கிவிடக்கூடிய சூழலில் இந்த வேலைகளை முடிப்பதற்கு திமுக ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன்படிதான் இன்று பெரும்பாலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக உள்ளது என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள அந்த 10 தொகுதிகளுடைய உத்தேச பட்டியல் பார்த்தோம் என்றால் கன்னியாகுமரி, விருதுநகர், மயிலாடுதுறை, ஆரணி, தேனி, சிவகங்கை, கிருஷ்ணகிரி, புதுச்சேரி, திருவள்ளூர் அல்லது தென்காசி, கோவை அல்லது கடலூர், இந்த தொகுதிகளில் 10 தொகுதிகள் காங்கிரசிற்கு ஒதுக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 10 தொகுதிகள் என்னென்ன என்பது குறித்து இன்று 12:30 மணிக்கு மேல் கையெழுத்தாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி செம்பரத்தி.